Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about conservative force and potential energy. Okay, so இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன் என்னது, என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். Okay, so we are going for the video. So நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்லேருந்து ஃபிசிக்ஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இப்போ கவனிங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா கைனடிக் எனர்ஜி பற்றி பார்த்தோம். ஸோ அதை பற்றி தெரியாதவங்க டெஃபினட்டாக அந்த வீடியோ பார்த்துருவாங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கேபிட்டல் U அப்படின்ற ஒரு லெட்டரில் டினோட் பண்ணுறான். ஸோ த எனர்ஜி பொசஸ்டு பை அ பார்ட்டிக்கல் or a system of particles due to its position and locations. ஒரு பார்ட்டிக்கல் பொசஸ் பண்ணிக்கூட இருக்க எனர்ஜி or a system of particles, நிறைய பார்ட்டிகல்ஸ் சேர்ந்து. ஓகே, ஸோ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னால் மோர் தென் ஒன் பார்ட்டிகல்ஸ்னு அர்த்தம். ஸோ பார்ட்டிக்கல் மீன்ஸ் சிங்கிள் ஒன் ஃபார் அ பார்ட்டிக்கல் or a system of particle due to its position and locations. Okay, so energy possessed by a particle or a system of particle due to its position and location. ஒரு பார்ட்டிக்கல் இருக்கக்கூடிய பொசிஷன்ஸாலேயோ இல்லை செட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது ஒரு பார்ட்டிக்கல் எங்கே லொக்கேட் ஆகிருக்கோ. இப்போ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்ன்றது நிறைய பார்ட்டிகல்ஸ் இல்லையா? ஸோ எங்கே பார்ட்டிகல்ஸ் லொக்கேட் ஆகிருக்கோ அதை பொறுத்து வரக்கூடிய எனர்ஜி தான் என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜின்றதை நம்ம எப்படி புரிஞ்சுப்போம், ஒரு மாஸ் m ஒரு ஸ்பீடோட மூவ் ஆச்சுன்னா அந்த பார்ட்டிக்கலுக்கு நம்ம என்ன சொல்லணும், ½ mv² கைனடிக் எனர்ஜி இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது என்னென்னா ஒரு பார்ட்டிக்கலோட பொசிஷன்ஸ் அண்ட் லொக்கேஷன்ஸால், இல்லைனா இதை உங்கள் புக்ஸில் வந்து இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க, கான்ஃபிகரேஷன்ஸ். அதாவது பார்ட்டிகல்ஸ் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய இடத்த பொறுத்து வரக்கூடிய எனர்ஜி தான் என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இப்போ ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆச்சுன்னா கைனடிக் எனர்ஜி. அதே ஒரு பார்ட்டிக்கல் குறிப்பிட்ட அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கிறதால வரக்கூடிய எனர்ஜி வந்து என்னது, பொசிஷன்ஸ், அரேஞ்ச்மெண்ட், லொக்கேஷன்ஸ், கான்ஃபிகரேஷன்ஸ், இது எல்லாமே ஒரே இதை தான் மீன் பண்ணுது. ஓகே, ஸோ அதால் ஏற்படுறது தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ ஃபார் எவ்ரி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் டிஃபைன்ட். ஸோ வெரி சூப்பரான ஒரு பாயிண்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கும் நான் ஆல்ரெடி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் என்னென்ன ஃபார்மில் இருக்கும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்குறோன்னா டெஃபினட்டாக பார்த்துட்டு வாங்க. So for every conservative force and corresponding potential energy is defined. If I say a conservative force, அதுக்குன்னு என்னால் என்ன டிஃபைன் பண்ண முடியும், ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்குன்னு என்னால் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதே மாதிரி ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், அதுக்குன்னு நான் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கேன், ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆர் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவான். ஓகே, ஸோ அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆர் கூலும் ஃபோர்ஸ், இது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸு. அதனால் அதுக்குன்னு கரஸ்பாண்டிங்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நம்ம படிச்சிருக்கோம், அது கன்சர்வேட்டிவ் கிடையாது. அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரிக்ஷனல் கைனடிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. விஸ்கஸ் ஃபோர்ஸும் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கிடையாது. ஸோ விஸ்கஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படி எதுவும் டிஃபைன் ஆகிருக்கா என்ன, கிடையாது. அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ ஃப்ரிக்ஷனுக்குன்னு கரஸ்பாண்டிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடையாது. அதுமாதிரி விஸ்கஸ் ஃபோர்ஸு, ஏர் ரெசிஸ்டன்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ், அதுக்குன்னு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடையாது. ஸோ வெறும் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு மட்டும்தான் நம்மளால் என்ன சொல்ல முடியும், பேச முடியும், பொட்டன்ஷியல் எனர்ஜின்ற டேர்ம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண முடியும். சரி, இப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், இதில் வந்து நம்ம இதில் ஸ்ப்ரிங் அண்ட் கிராவிடேஷனில் மட்டும் நான் இப்போ இதில் சொல்கிறேன். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து கிளாஸ் 12ல் வரும். ஸோ இப்போ அதை பற்றி வேண்டாம். இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம் சேனலில். நீங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் சாப்டரில் பிளேலிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஸ்டடி அபவுட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, ரைட். இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், ஸ்ப்ரிங்குன்றது இது வந்து ஒரு சப்போர்ட். ஓகே, ஒரு வால்னு எடுத்துக்கோங்க, ஒரு வால் இது. இந்த வாலில் இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணி ஒரு மாஸ் m வந்து இந்த பக்கம் இருக்குது. இது பேர் என்ன சொல்லுவான்னா ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவான். பட் பேர் நம்மளுக்கு இங்கே முக்கியம் இல்லை, இது பேர் வந்து ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஓகே, இப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இந்த ஸ்ப்ரிங்கோட என்ன அட்டாச் ஆகிருக்கு, ஒரு மாஸ் m இருக்குது. இது என்னது, ஒரு சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் மேலே இப்படி இருக்குது. இப்போ நான் இந்த ஸ்ப்ரிங்கை வந்து எந்த டிஸ்டர்ப் பண்ணாத சுச்சுவேஷனில் இது எந்த பொசிஷனில் இருக்குன்னா x = 0 அப்படின்ற பொசிஷனில் இருக்குது அந்த சர்ஃபேஸில். ஸோ இந்த சைடில் போகிறதெல்லாம் +x அப்படின்னு எடுத்துக்கிறேன், இந்த சைடில் போகிறதெல்லாம் -x. ஓகே, ஸோ ஸ்ப்ரிங்கு, அதுக்கப்புறம் என்னது, நம்மளுக்கு அதோட மாசு, அதோட சர்ஃபேஸில் ஒரு சர்ஃபேஸில் வச்சுருக்கோம். இப்போ என்னென்னா
நான் இதுக்கான டெரிவேஷன்ஸ் உங்களுக்கு நான் பண்ணலை, பட் இதை டெரைவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதாவது இந்த மாஸு இப்போ ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு வைங்க, டிஸ்டர்ப் ஆகாத சுச்சுவேஷன். இப்போ இங்கேருந்து இந்த மாஸை கொஞ்சம் புல் பண்ணி சம்வேர் கொஞ்சம் தள்ளி கொண்டு போகிறேன்னு வைங்க, சம்வேர் கொஞ்சம் தள்ளி இதை கொஞ்சம் கொண்டு போகிறேன். அப்போ இதுக்குன்னு என்ன வந்துடும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நகர்ந்து வந்துடுமா. ஃபார் எக்ஸாம்பிள் சம் +x டிஸ்டன்ஸ் நகர்ந்து வந்துடுதுன்னு வைங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸால் நம்மளுக்கு ஏற்பட்ட பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 12kx², 12kx². ஸோ திஸ் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு த elongation of the spring. ஸோ see, நம்ம ஸ்ப்ரிங் என்ன பண்ணோம், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் தரும், அதால் ஏற்பட்ட எனர்ஜி தான் என்னது 1/2kx². எனி டவுட்? இங்கே எக்ஸுன்றது என்னென்னா பொசிஷன் ஆஃப் மாஸ் m ஃப்ரம் த மீன் பொசிஷன். அதாவது இனிஷியலாக ஒரு இடத்துல இருந்துச்சு இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம மீன் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கேருந்து நம்ம எவ்வளோ தூரம் நம்ம கொண்டு போய் தள்ளி கொண்டு போயிருக்கோமோ அதோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ரிங் வந்து இப்படி கொண்டு போனால் எலாங்கேஷன், இதே இந்த மாஸை இப்படி கொண்டு போனால் கம்ப்ரெஷன். ஸோ -xனாலும் சரி +xனாலும் சரி நம்ம வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னு வைங்க, நம்ம ஸ்கொயர் பண்ணணும். அப்போ மைனஸ்னாலும் பிரச்சனை இல்லை, நெகட்டிவ்னாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இஃப் ஐ சப்ஸ்டியூட் -x என்ன ஆகும், ஸ்கொயர்னால இட் பிகம்ஸ் பாசிட்டிவ் டேர்ம். ஸோ ஸ்ப்ரிங்கை கம்ப்ரெஷனாலும் சரி எலாங்கேஷனாலும் சரி இதான் ஃபார்முலா, புரியுதா? வேர் எக்ஸ் இஸ் த பொசிஷன் ஆஃப் மாஸ் m ஃப்ரம் த மீன் பொசிஷன். சரி, இப்போது நெக்ஸ்ட்டு வந்து வில் டாக் அபவுட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஆசிலேஷன்ஸ்னு சாப்டர் இருக்குது இல்லையா, ஆசிலேஷன், அந்த சாப்டரில் இதை டிரைவ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா இருக்குது இல்லையா, இந்த ஃபார்முலாவை ஆசிலேஷன்ற சாப்டரில் டிரைவ் பண்ணும். அதுக்கான வீடியோஸும் நம்ம சேனலில் போட்டாச்சு. இஃப் யூ வாண்ட் யூ கேன் see there. ஓகே, இப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸால் ஏற்பட்ட பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து +or- mgh. ஓகே, இதோட ஃபார்முலா வந்து நம்ம கிராவிடேஷன் சாப்டரில் டிரைவ் பண்ணுவோம் இந்த ஃபார்முலாவை. இப்போதைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் +or- mgh. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இந்த சிச்சுவேஷனில். அதே மாதிரி ஸ்ப்ரிங் ஃபோர்ஸோட பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 12kx², அது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதில் இருக்க எக்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். கேன்றதுக்கு பேர் என்னென்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், கேக்கு பேர் என்னது, ஒரு ஸ்ப்ரிங்குக்கு ஏற்ற மாதிரி இது வேல்யூ மாறும். ஸோ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். சரி, இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் நம்மளுக்கு என்ன இருக்குது, கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதோட ஃபார்முலா நான் என்ன சொல்கிறேன், யூஜின்னு போட்டிருக்கேன். ஜின்றது கிராவிடேஷன், அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ +or- mgh. இப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, கவனிங்க, இது வந்து என்னோடய மாஸ் m. ஓகே, திஸ் இஸ் இது வந்து என்னோடய ரெஃபரன்ஸ் லைன். ஓகே, இது வந்து என்னோடய ரெஃபரன்ஸ் லைனு. அதாவது ரெஃபரன்ஸ் லைனுன்றது என்னென்னா, எப்போவுமே கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் தேவைப்படும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்போல்லாம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோமோ ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வேணும். ஜென்ரலாக அந்த ரெஃபரன்ஸ் லைனை நம்ம கிரவுண்டுன்னு எடுத்துப்போம். என்னது, கிரவுண்டுன்னு எடுத்துப்போம். யூ கேன் டேக் எனி இமேஜினரி லைன் தான் அது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய கை இருக்குல்ல, இதை நான் ரெஃபரன்ஸ் லைனாக கூட எடுத்துக்கலாம். தட் ஹாரிசான்டல் லைன். இப்போ இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு போனோன்னா இதை நான் ரெஃபரன்ஸ் லைனாக கூட எடுத்துக்கலாம். ஸோ ரெஃபரன்ஸ் லைன்ன்றது நம்ம ஃபிசிக்ஸ் படிக்கும் போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைன், ரெஃபரன்ஸ் லைன். ஓகே, ஸோ இப்போ கவனிங்க, இது வந்து என்னோடய ரெஃபரன்ஸ் லைன். ஜென்ரலாக அது வந்து நம்மளோட எர்த் சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ ரெஃபரன்ஸ் இப்போ இங்கே ப்ராக்கெட்டில் கிரவுண்டுன்னு எதுக்கு போட்டிருக்கோன்னா, காமனாக நம்ம கிரவுண்டை ரெஃபரன்ஸாக எடுத்துப்போம். எனி அதர் லைன் கேன் பி அ ரெஃபரன்ஸ் லைன். ஓகே, ஸோ இது நம்மளோட ரெஃபரன்ஸ் லைன். இங்கேருந்து கிரவுண்ட்லேருந்து ஒரு மாஸை வந்து நான் என்ன பண்ணுறேன், சம் ஹைட் ஹெச்சுக்கு கொண்டு போகிறேன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொண்டு போகிறேன், ஹெச்ன்ற டிஸ்டன்ஸுக்கு கொண்டு போகிறேன், ஹைட் ஹெச்ன்ற டிஸ்டன்ஸுக்கு. அப்போ எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வரும்னா +mgh. எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி, +mgh. இப்போ இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து கொஞ்சம் கீழே கொண்டு போயிடுறேன், சம் டிஸ்டன்ஸ் ஆஃப் h. அப்போ நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா -mgh. இப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த ஹெச்ன்ற டிஸ்டன்ஸை நம்ம எப்போவுமே எங்கேருந்து மெஷர் பண்ணணும், ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து மெஷர் பண்ணணும். ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே போனால் +mgh, ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே போனால் -mgh. ஸோ ஹைட் மெஷர்டு ஃப்ரம் ரெஃபரன்ஸ் லைன், மேலே போனால் +mgh, கீழே வந்தோம்னா -mgh. இப்படி தான் இதை அப்ளை பண்ணணும் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சரி இந்த மாஸ் மேலே போச்சு, சரி
ஒய் பொட்டன்ஷியல் எனர்ஜின்ற டேர்ம் வரணும்? ஏன் நம்ம ஒரு மாஸ் மேலே போகுது, அதை அதோடு விட வேண்டியதானே? எதுக்கு நம்ம அங்கே வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது டவுட் வரும். நான் ஏற்கனவே ஒரு பாயிண்ட் ஐ மேட் இட் வெரி வெரி கிளியர். என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட எனர்ஜின்னு இருந்துச்சுன்னா, எனர்ஜி இஸ் நத்திங் பட் த கெப்பாசிட்டி டு டூ ஒர்க்குன்னு சொன்னேன்னா, எனர்ஜி இஸ் நத்திங் பட் கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். இப்போ நல்லா கவனிங்க, இதுதான் நம்மளோட கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க, என்னோடய ரெஃபரன்ஸ் லைன். இங்கேருந்து சம் ஹைட்டுக்கு கொண்டு போகிறேன் ஒரு பார்ட்டிக்கலை ஹைட் டிஸ்டன்ஸ் ஹெச்சுக்கு மேலே கொண்டு போகிறேன். இப்போ அங்கேருந்து விட்டால் என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் இதான் என்னோடய ரெஃபரன்ஸ் லைன். ஓகே, இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து மேலே கொண்டு போயிட்டேன் ஒரு மாஸை. இப்போ இங்கேருந்து நான் இப்போ சம் ஹைட்டு போயிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? ப்ளஸ் mgh வந்துடுச்சுன்னு சொல்கிறோமா? ஸோ இதுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குது? ப்ளஸ் mghன்னு சொல்கிறோம். ஸோ எனர்ஜின்னு இருந்தால் பண்ண என்ன, எனர்ஜின்னு இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்? இட் இஸ் ஹேவிங் த கெப்பாசிட்டி டு டூ ஒர்க்கு. ஸோ நான் சம் ஹைட்டு கொண்டு போயிட்டேன். இந்த ஹைட்லேருந்து கொஞ்சம் விட்டால் என்ன ஆகும்? கீழே வந்திருக்கு ஃபோர்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அதாவது கிராவிடேஷ்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி கெயின் பண்ணியிருக்குன்னு சொல்கிறோமா? இந்த எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஸ் த எபிலிட்டி டு டூ ஒர்க் அப்படின்னு நான் சொல்ல வரேன். புரியுதா? ரெஃபரன்ஸ் லைன் வந்து சம் ஹைட்டுக்கு கொண்டு போனேன். இட் இஸ் ஹேவிங் எ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் mgh ப்ளஸ் mgh. கிரவுண்ட்ஸ் இந்த சர்ஃபேஸ்லேருந்து கீழே கொண்டு போனால் மைனஸ் mgh. ஸோ மேலே கொண்டு போகிறேன் ப்ளஸ் mgh. அங்கேருந்து நான் விட்டேன்னா என்ன பண்ணோம்? mg ஃபோர்ஸ் ஆக்டால் ஃபோர்ஸ் இன்ட்டு சம் டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்போ ஒர்க் டன் வந்துடும்ல. ஸோ இது பொட்டன்ஷியல் எனர்ஜியால் என்ன பண்ண முடியும்? ஒர்க் டன் பண்ண முடியும். அதை வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ. ஓகே, ரைட். சரி, இப்போ எண்ட் ஆஃப் தி டே பொட்டன்ஷியல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் ஏற்படக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்ளை பண்ணணும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் mgh யூஸ் பண்ணுவோம். m is the mass object we are dealing with. gன்றது 9.8 acceleration due to gravity. hன்றது கிரவுண்ட்லேருந்து ஹைட். கீழேனா மைனஸ் mgh, மேலே போச்சுன்னா ப்ளஸ் mgh. ரைட், இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து என்னென்னா ரிலேஷன் பிட்வீன் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கும் நம்மளால் என்ன டிஃபைன் பண்ண முடியும்? அதுக்குன்னு கரஸ்பாண்டிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபைன் பண்ண முடியும். கரெக்டாக இல்லையா? எஸ். ஸோ நல்லா கவனிங்க, இது குரூஷியலான ஒரு டெரிவேஷன். இட்ஸ் அ வெரி ஃபென்டாஸ்டிக் ஒன். கவனிங்க. ஸோ இப்போ இது வாட் யூ கால் திஸ் அஸ், இது ஃபோர்ஸு, இது டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஆர்ன்றது ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஃபோர்ஸ், அதாவது இந்த ஃபோர்ஸு டாட் ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒர்க் டன்னு சொல்லுவோமா? ஓகே, ஸோ ஜென்ரல் டெஃபினேஷன் படி இதுதான் வந்து நான் இதை என்ன சொல்கிறேன்னா ஸ்மால் ஒர்க் டன் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஏன் இது ஸ்மால் ஒர்க் டன்? பிகாஸ் நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு? ரொம்ப சின்ன டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஆர் அமௌண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நடந்திருக்கு. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் திஸ் இஸ் அ ஸ்மால் ஒர்க் டன் டியூ டு ஃபோர்ஸ் F. This is a small work done dW due to the force F vector. இப்போ நம்ம எந்த ஃபோர்ஸை பற்றி we are படிக்க போகிறோம்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பற்றி. கவனிங்க, இப்போ இது வந்து ஜென்ரல் டெஃபினேஷன் ஸ்மால் ஒர்க் டன். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம படிக்க போகிறது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், அதனால் C போட்டுக்கிறேன். இந்த ஃபோர்ஸுமே என்னது? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸால் ஏற்பட்ட ஸ்மால் ஒர்க் டன். புரியுதா? எஸ். ஸோ இப்போ என்ன நீங்கள் பாயிண்ட் தெரிஞ்சுக்கணுன்னா, ரிலேஷன் பிட்வீன் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், இதுதான் ரிலேஷன். நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம்? ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கும் ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. இப்போ கவனிங்க, இது வந்து ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், அதுக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்மால் பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் என்னென்னா மைனஸ். ஸோ ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், ஸ்மால் ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டியூ. இதுதான் வந்து முக்கியமான ரிலேஷன். இதே ஒர்க் டன் பை நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு மைனஸ் டியூன்னு என்னால் எழுத முடியாது. வெறும் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு மட்டும்தான் என்னால் மைனஸ் டியூன்னு எழுத முடியும். புரியுதா? எஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை நான் ரெண்டு பக்கம் இன்டெகிரேட்டட் பண்ண போகிறேன். ஸ்மால்லேருந்து டோட்டல் ஒர்க் டன், அதாவது லிமிட்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். ரெண்டு பக்கம் இன்டெகிரேஷன் எடுக்க போகிறேன். ஸோ ஒர்க் டன் 0 to total work done WC, that is total work done by conservative force. இந்த பக்கமும் நான் இன்டெகிரேஷன் பண்ணாதாமா, இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி டு ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு நான் லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும் ரிலேஷனு? ஒர்க் டன், இதை நான் இன்டெகிரேஷன் பண்ணேன்னா
WC minus 0, that is WC is equal to minus of UF minus UI. இதில் வந்து நம்மளுக்கு என்ன ரிலேஷன் வந்திருக்கு? இப்போ இதெல்லாம் இன்டகிரேஷன் பண்ணிடுவீங்கல்ல, இதை இன்டகிரேஷன் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? மைனஸ் U. அப்புறம் என்ன பண்ணணும்? லிமிட்ஸ் UI to UF லிமிட்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா you will get this one. ரைட். சரி, இப்போது WC is equal to minus of UF minus UIன்னு வந்திருக்கு. இதுதான் முக்கியமான ரிலேஷன். ஸோ UF minus UI, அதாவது final potential energy minus initial potential energy, I will call it as del U. Okay, ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்ல முடியும்? work done by conservative force is equal to minus of del U. del Uன்றது என்னது? change in potential energy. ஸோ del Uன்றது என்னது? change in potential energy. புரியுதா? Any doubt here? So this is a very very important relation. ஸோ நான் என்ன எடுத்துக்கிட்டேன், ஒரு ஸ்மால் ஃபோர்ஸோட ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பக்கம். அதுக்கப்புறம் முக்கியமான ஸ்டேட்மெண்ட் நான் என்ன சொன்னேன், ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கும் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது டி யூஸ் த ஸ்மால் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு நடுவில் ஒரு மைனஸ் தான் ரிலேஷனு. ஸோ இன்டகிரேஷன் பண்ணுறேன். ஃபைனலி ஐ எம் கெட்டிங் ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் del U. அதாவது என்ன அர்த்தம்னா, இப்போ நான் ஒர்க் டன் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எடுக்கிறேன்னு வைங்க, கரஸ்பாண்டிங் மைனஸ் சேஞ்ச் இன் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ நான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸோட ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறேன். அப்போ அதோட கரஸ்பாண்டிங் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட சேஞ்சு. இப்போ del Uன்றது சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ நான் இதே ஒர்க் டன் பை ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறேன்னு வைங்க, ஐ ஷுட் ரைட் வாட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இயர். இங்கே நான் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் என்ன போடணும், அதாவது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸோட ஒர்க் டன் கண்டுபிடிச்சோன்னா கரஸ்பாண்டிங் பொட்டன்ஷியல் எனர்ஜியான ஸ்ப்ரிங் ஃபோர்ஸோட பொட்டன்ஷியல் எனர்ஜியை தான் நான் யூஸ் பண்ணணும். இப்போ இதே நான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் போட்டேன்னா இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதே நான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எடுத்தேன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபோர்ஸோட பொட்டன்ஷியல் எனர்ஜி. கரெக்டு தானே? ஏன்னா அதோட ஃபோர்ஸு அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜியோட கனெக்ஷன் இருக்குது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே திஸ் பாயிண்ட். ரைட்ப்பா. இப்போ அடுத்து நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும், WCன்றது நத்திங் பட் ஒர்க் டன் பை Cன்றது நத்திங் பட் வாட், கன்சர்வேட்டிவ். ஸோ ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஐ ஹவ் ரிட்டன் இயர். சரி, ஜென்ரலாக நம்மளுக்கு ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? ஒர்க் டன் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? ஸோ ஒர்க் டன் பை அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை நான் இப்படி எழுதலாமா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. திஸ் இஸ் அ ஜென்ரல் ஃபார்முலா டு ஃபைண்ட் எனி ஒர்க் டன். கரெக்டாக இல்லையா? ஜென்ரல் ஃபார்முலா ஒர்க் டனில் இதை நம்ம படித்தோம், வேரியபிள் ஃபோர்ஸ் அப்படின்னு படித்தோம். திஸ் இஸ் த ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை நான் என்ன எழுதலாம்? ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் டாட் dr வெக்டார் இன்டகிரேஷன். இங்கே யாரோட இன்டகிரேஷன் இருக்குது? r வெக்டார் இருக்குது. ஸோ ஆரோட லிமிட்ஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டார் டு ஃபைனல் பொசிஷன் வெக்டார். புரியுதா? ஸோ வாட் த ஸ்டோரி இஸ், நம்மளுக்கு ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து மைனஸ் del U. அட் த சேம் டைம் work done by conservative force is equal to integration form. இதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து எழுதும்போது எப்படி எழுதலாம்னா, work done by conservative force is equal to general formula this one. அதுக்கப்புறம் நம்ம இப்போ புதுசாக கண்டுபிடிச்சது என்னது? இப்போ work done by any forces, this is standard expression. அது கூட நம்மளால் இப்போ என்ன எழுத முடியும்? I can write work done by conservative force is equal to minus del U. அங்கே del Uன்றது change in potential energy. இந்த ஒர்க் டன், இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸோட கரஸ்பாண்டிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி விச் இஸ் மைனஸ் UF மைனஸ் UI. புரியுதா? எஸ், வி மூவ் இன் டு த நெக்ஸ்ட் ஒன். இப்போ ஓகே, இப்போ நம்ம வந்து இவ்வளோ நேரம் வந்து ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இதை மட்டுமே பார்த்துருந்தோம். இப்போ நம்ம வந்து ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு புது விஷயத்தை பார்க்கலாம். ஸோ என்னென்னு, ஸோ ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இப்போ பொதுவாக இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? வாட் இஸ் மீன் பை அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்? ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்ற வார்த்தை எப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வைங்க, இது வந்து ஒரு மாஸ் M. ஓகே, இந்த மாஸுக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். கரெக்டாக? F1, F2, F3 இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்றது அதுதான். இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்றது என்னது? நம்ம தரக்கூடிய ஃபோர்ஸ், வெளியிலேருந்து யாரோ ஒருத்தர் தரக்கூடிய ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கலாம்? 10 நியூட்டன் இருக்கலாம், 100 நியூட்டன் இருக்கலாம், 1000 நியூட்டன் இருக்கலாம், எவ்வளோ நாளும் இருக்கலாம், எந்த வேல்யூனாலும் இருக்கலாம். கரெக்டாக? நல்லா கவனிங்க. எவ்வளோ நாளும் இருக்கலாம், எந்த டைரெக்ஷன்லனாலும் இருக்கலாம், எவ்வளோ நாளும் இருக்கலாம், வேல்யூனாலும்.
ஸோ பட் ஆனால் நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி படிக்கும்போது நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்றது ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் தான் எடுப்போம். அது என்னன்றது we will see. அதாவது இன் ஜென்ரல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் அ ஃபோர்ஸ் அப்ளைடு எக்ஸ்டர்னல் டு அன் ஆப்ஜெக்ட். கரெக்டாக இல்லையா? அப்ளைடு எக்ஸ்டர்னல் டு அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வெளியிலேருந்து தரக்கூடிய ஃபோர்ஸை யூ கால் இட் அஸ் வாட்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அது நம்ம என்னென்ன வேல்யூஸ்னாலும் கொடுக்கலாம். பட் ஆனால் when studying potential energy related concepts, very இம்பார்ட்டண்டான ஒரு லைன் இது. when studying potential energy related concepts படிக்கும்போது நம்மளோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா, ஃபோர்ஸ் the external force F vector should be equal to minus of conservative force. நம்மளோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கணுமா? எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்கணும். அட் த சேம் டைம் ஆப்போசிட். மைனஸ் போட்டல, மைனஸ் போடலன்னா என்னது? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். மைனஸ் போட்டனா என்னது? ஈக்குவல் பட் ஆப்போசிட். டைரக்ஷன் மட்டும் ஆப்போசிட் இல்லையா? ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும்னா மைனஸ் ஆஃப் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கணும். ஸோ இப்படி நான் எழுதியிருக்கேன்ல, எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இந்த என்டையர் டேர்மை கேன் ஐ ரைட் லைக் திஸ் ஒன்? அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்னு பதில் EXTன்னு போட்டேன், கன்சர்வேட்டிவ்க்கு பதில் சீன் மட்டும் போட்டேன். எழுதலாம் இல்லையா இப்படி? ஸோ நம்மளுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் படிக்கும்போது மட்டும் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை எப்படி புரிஞ்சுக்கணும்னா இட் இஸ் நத்திங் பட் மைனஸ் ஆஃப் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அப்போது கவனிங்க. ஸோ ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ன்ற இதான ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஓகே ஃபார் மூவிங் அன் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் பொசிஷன் வெக்டர் RI வெக்டர் டு RF வெக்டர். கரெக்டாக? பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை நான் இப்போ என்னென்னு எழுதலாம்? இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு வாங்க. இஃப் யூ பிரிங் திஸ் மைனஸ் இயர், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை நான் எப்படி எழுதலாம்? மைனஸ் ஆஃப் எஃப் எக்ஸ்டர்னல் சொல்லாமல் சொல்லக்கூடாதா? இப்போ இங்கே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? மைனஸ் ஆஃப் எஃப் எக்ஸ்டர்னல் அப்படின்னு போட்டிருக்கேன். கரெக்டாக? எஸ், ஐ கேன் ரைட் லைக் திஸ். எஃப் கன்சர்வேட்டிவை மைனஸ் ஆஃப் எஃப் எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லி எழுத முடியும். இந்த மைனஸ் இப்போ வெளியில் இருக்குது. நீங்கள் எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள். இந்த மைனஸை விட்டுட்டு பாருங்கள், இது என்னதுன்னு. மைனஸ் விட்டுட்டு பார்த்துட்டிங்கன்னா can I say this is work done by the external force? Integration F dot dr vector from RI position to RF position vector, the work done by external force. ஏன்னா இங்கே ஃபோர்ஸ் இருக்க இடத்துல இங்கே யார் இருக்கா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்லலாம்னா நம்மளுக்கு மைனஸ் ஆஃப் எஃப் எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? ஸோ ஒரு பாயிண்ட் இஸ் வெரி கிளியர். நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி படிக்கும்போது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் மைனஸ் ஆஃப் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அப்படி இருக்கும்போது ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபார்மில் நான் கன்சர்வேட்டிவ் இருக்க இடத்துல மைனஸ் எஃப் எக்ஸ்டர்னல் போடுறேன். ஸோ இந்த என்டையர் டேர்ம் ஐ கேன் ரைட் இட் அஸ் எஃப் எக்ஸ்டர்னல், சாரி W எக்ஸ்டர்னல், ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இதுலேருந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் என்ன கன்க்ளூஷன் வரலாம்? ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் மைனஸ் ஆஃப் ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம்? ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் மைனஸ் ஆஃப் del U. So del U ன்றது என்னது? Final potential energy minus initial potential energy. So this is the expression. புரியுதா? Yes, this is the expression. சரிப்பா. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். இது ஒரு போன கேஸ் வரைக்கும் இது மட்டும் பார்த்துருந்தோம். இப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்திருக்கேன் நான். ஓகே, ரைட். சரி, இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் என்னென்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன்? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு எல்லாமே பொட்டன்ஷியல் எனர்ஜின்ற டேர்ம் வந்து டிஃபைன் ஆகிருக்கு. ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு எல்லாமே பொட்டன்ஷியல் எனர்ஜி கரஸ்பாண்டிங்காக ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. இப்போ எப்படி வரும் அப்படின்னா, உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கையில் கொடுத்துட்றேன். ஹவ் யூ வில் ஃபைண்ட் த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்? அப்படி பண்ண முடியுமா? அதாவது ஒரு ஃபோர்ஸுக்குன்னு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குல்ல, நான் உங்களுக்கு என்ன தர போகிறேன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியை தந்துடுறேன். ஹவ் யூ வில் ஃபைண்ட் த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்? முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இஃப் U is known, Uன்றது இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி. இஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் known, we can find the corresponding conservative force. எப்படின்றத கவனிங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, நம்மளோட பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து XYZ. நம்மளோட பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து XYZ ஆர் மோர் தென் ஒன் வேரியபிள்னு சொல்லுவான். ஸோ என்னோடய பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் XYZ 3 வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும் டு ஃபைண்ட் த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இப்போ அதே பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து வெறும் X டிபெண்டன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த ஒரு ஃபார்முலாவே போதும். இதே பொட்டன்ஷியல் எனர்ஜி R டிபெண்டன்ஸ், Rன்றது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் இல்லையா, R டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா in that case you can use this formula. சரி, நம்ம இதை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிப்பா,
ஸோ மோர் தென் ஒன் வேரியபிள் இருக்கும்போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதாவது எஃப்சி வெக்டார்ன்றது நம்மளோட கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இந்த சிம்பிளுக்கு பேர் என்னென்னா டெல்டான்னு அர்த்தம், டெல் யூ மைனஸ் டெல் யூன்னு அர்த்தம். இப்போ டெல் யூன்றது என்ன அப்படின்னா திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் டெல் வெக்டார். இது வந்து டெல் வெக்டார்னு சொல்லுவான். ஐ கேப் இது பேர் என்ன படிக்கணும்னா தோ பை தோ எக்ஸ், தோ டிஹெச்ஓ இருக்குல்ல, தோ டிஹெச்ஓ தோ, ஐ கேப் தோ பை தோ எக்ஸ் ப்ளஸ் ஜே கேப் தோ பை தோ ஒய் ப்ளஸ் கே கேப் தோ பை தோ ஜெட் அப்படின்னு படிக்கணும். சரி, இது உங்களுக்கு ஒன்றும் புரியலனாலும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்லிடுறேன், நீங்கள் கிளாஸ் 11-12 இருந்தீங்கன்னா டைரெக்டாக இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டாம். ஸோ நீங்கள் கிளாஸ் 11-12 இருக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை தெரிஞ்சுக்கோங்க. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு எஃப்சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டைரக்ட்லி நோ திஸ் எக்ஸ்பிரஷன், இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த டெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது கிளாஸ் 11-12. பட் பிஎஸ்சி இன்ஜினியரிங் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த டெல்லு இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், கிரேடியன்ட்லாம் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரி, ஃபைனலி ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் மைனஸ் ஆஃப் டெல் யூ, யூ இஸ் அவர் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ யூ டெல்லுன்றது என்னது, இதோட நான் என்ன பண்ணுறேன், யூவை மல்டிப்ளை பண்ணால் ஐ வில் கெட் திஸ் டேர்ம், ரைட்டா? ஓகே, ஸோ ஓகே, இது கரெக்ட் தான், இது வந்து கரெக்ட் ஃபார்ம், நத்திங் ராங் இன் தட். ஓகே, ஸோ ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் கிரேடியன்ட் ஆஃப் யூ. அதாவது இந்த டேர்ம் இருக்குல்ல, மைனஸை விட்டுருங்க, இந்த டெல் போட்டு இன்ட்டு யூன்னு போடுறேன்ல, அதுக்கு பேர் என்னென்னா கிரேடியன்ட் ஆஃப் யூன்னு பேர், முன்னாடி மைனஸை போட்டேன், புரியுதா? அதுக்கு பேர் கிரேடியன்ட் ஆஃப் யூ. அது தெரியலனா கிளாஸ் 11-12 ப்ராப்ளம் இல்லை. சரி, ஓகே, ரைட். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம டெஃபினட்டாக பார்க்க போகிறோம்ப்பா, இந்த வீடியோவிலே பார்க்க போகிறோம். ஸோ நான் இது வரைக்கும் சால்வ் பண்ணதில் நம்ம எக்ஸாம்பிள்ஸையும் பார்த்துடலாம். சரி, இப்போ இந்த தோ யூ பை தோ எக்ஸ்ன்றதை நம்ம முதல்ல என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, தோ யூ பை தோ எக்ஸ் அப்படின்னா they will call it as partial derivative of u with respect to x ன்னு அர்த்தம். dou u by dou x னா partial derivative of u with respect to x. ஓகே, இந்த partial derivativeன்றது நீங்கள் படிக்கல அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, I will say you like எப்படி அதை பண்ணணும்னு. ஓகே, எக்ஸாம்பிளில் சொல்லும்போது நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். சரி, இப்போ பாருங்கள், சிம்பிள் தான், அது ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. ஸோ dou u by dou x அப்படின்னா partial derivative of u ஃபங்க்ஷன் u with respect to xன்னு அர்த்தம். சரி, dou u by dou x நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா நார்மல் டிஃப்ரென்சியேஷன், அதாவது du by dxன்றது நார்மல் டிஃப்ரென்சியேஷனில் partial derivative dou u by dou x அப்படின்னா நத்திங் பட் ஆர்டினரி டெரிவேஷன் டிஃப்ரென்சியேஷன் du by dx. du by dxன்றது நார்மல் டிஃப்ரென்சியேஷன் தானே, அதுதான். பட் நம்ம என்ன பண்ணணும், ஒய்யையும் ஜெட்டையும் கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். ஒரு கான்ஸ்டண்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணுவோம் டிஃப்ரென்சியேஷனில், நீங்கள் எல்லாருமே டிஃப்ரென்சியேஷன் படிச்சிருப்பீங்க. டிஃப்ரென்சியேஷனில் கான்ஸ்டண்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணுறோம், எக்ஸாக்டாக அதே மாதிரி ஒய்யையும் ஜெட்டையும் ட்ரீட் பண்ணணும். சி, பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு நான் யார் பண்ணுறேன், எக்ஸ் பண்ணும்போது ஒய்யையும் ஜெட்டையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும், மற்றபடி நார்மல் டிஃப்ரென்சியேஷன் தான். அதே மாதிரி dou u by dou y பண்ணும்போது நார்மல் டிஃப்ரென்சியேஷன் தான் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், பட் எக்ஸையும் ஜெட்டையும் என்ன வச்சுக்கணும், கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். இதே பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட்னா நார்மல் டிஃப்ரென்சியேஷன் தான் du by dz, பட் எக்ஸையும் ஒய்யும் கான்ஸ்டன்ட் எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அதே மாதிரி ட்ரீட் பண்ணணும், புரியுதா? எஸ். இப்போ ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து சிங்கிள் வேரியபிள் இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுறது, அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெறும் ஒரு வேரியபிள் தட் இஸ் எக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், மைனஸ் du by dx ஐ கேப் போட்டாலே போதும். இதே நீங்கள் வந்து ஆர் வந்துச்சுன்னு வைங்க, ஆர் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே ஐ கேப், இங்கே ஆர் கேப். ஸோ ஆர் கேப்னால் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு என்னென்னு தெரியும், கரெக்டாக? ஆர் கேப் இஸ் நத்திங் பட் த பொசிஷன் வெக்டர், சென்டர்லேருந்து அவுட்வர்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடியது, ஆரிஜின்லேருந்து அவுட்வர்ட் டைரக்ஷன். சி, ஐ கேப்ன்றது என்ன டைரக்ஷனு, திஸ் இஸ் ஐ கேப் ப்ளஸ் ஐ கேப். ஓகே, பட் ஆர் கேப் யாருக்காவது தெரியலன்னா ஜஸ்ட் நோ திஸ் ஒன். இது ஒரு சர்க்கிள் மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸ்லேயும் ஆர் கேப்ன்றது என்னது, ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவான். ஆர் கேப்ன்றது ரேடியலி ஆரிஜின்லேருந்து அவுட்வர்டு பார்த்துருக்கணும். இது வந்து ஆரிஜின் சென்டர்ப்பா, ஒரு சர்க்கிள் மாதிரி இமேஜின் பண்ணிட்டிங்கன்னா அது எப்போவுமே பர்பெண்டிகுலர் ஆரிஜின்லேருந்து அவுட்வர்ட் டைரக்ஷன் பார்த்துருக்கும், ரைட்டா? சரி, ஓகே. ஸோ நீங்கள் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆரில் இருந்துச்சுன்னா மைனஸ் du by dr இன்ட்டு
ஆர் கேப் ரைட்டா. சரி, இப்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ கவனிங்கப்பா, பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்ப்ரிங்குக்கு என்ன தெரியும் நம்மளுக்கு? வாட் இஸ் த பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஸ்ப்ரிங்? half k x square. கரெக்டாக இல்லையா? பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து half k x square. இப்போ இது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் வாட்? இது வந்து ஸ்ப்ரிங்கோட பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் தான் இருக்குது. அப்போ நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஐ நீட் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. அப்படி இருக்கும்போது என்ன வரும் நம்மளுக்கு? ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குது, நான் ஐ நீட் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. கரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் du by dx I cap. ஸோ du by dx எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ u இருக்க இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். கான்ஸ்டன்ஸை வெளில எடுத்துடலாம். கான்ஸ்டன்ஸை வெளில எடுத்திங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஒன். இது நீங்கள் டிஃபரன்சியேஷன் பண்ணிடலாம்ல. டிஃபரன்சியேஷன் பண்ணால் வாட் யூ வில் ஹேவ் 1/2k 2x 2 கெட் கேன்சல். ஸோ 4xன்னு வரும். ஸோ du by dx எனக்கு என்ன வருது? 4xன்னு வருது. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ வாட் இஸ் த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்? மைனஸ் kx I cap. கரெக்டாக இல்லையா? ஸோ இது பொட்டென்ஷியல் எனர்ஜி தெரிஞ்சிச்சுன்னா எக்ஸாக்டாக யூ கேன் ஃபைண்ட் வாட் இஸ் த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். புரியுதா? ஸோ யா, இதுக்கப்புறம் நம்ம இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஓகே குட். இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். A stone of mass 0.4 kg is thrown vertically up with a speed of 9.8 meters per second. Find the potential energy after half second. ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு மாஸ் வந்து 0.4 kg வந்து மேலே பார்த்து த்ரோ பண்ணுறான் 9.8 meters per second. இப்போ என்னென்னா மேலே போகும் இல்லையா? ஸோ 1/2 அதாவது 0.5 செகண்டுக்கு அப்புறம் வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு கேட்குறான். ஸோ கவனிங்க, நான் கோஆர்டினேட் எந்த ஒரு ப்ராப்ளத்துலையும் கோஆர்டினேட் சிஸ்டம் இவ்வளோ நான் கோஆர்டினேட் சிஸ்டம் இப்படி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே தான் என்னோடய ஆரிஜின் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் வேர் மை ஆரிஜின் இஸ் தேர். ஸோ டைம் t = 0 அப்போ நான் த்ரோ பண்ணுறேன். டைம் t = 0.5 அப்போது மாஸ் m மேலே வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னா, காமனாக நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து நம்ம எங்கேருந்து த்ரோ பண்ணுறோமோ அங்கே எடுத்துக்கிறேன் நான். ஸோ ஃப்ரம் இயர் ஐ எம் த்ரோயிங், திஸ் இஸ் மை ரெஃபரன்ஸ் லைன். ஸோ இங்கேருந்து மேலே பார்த்து இருக்க பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ப்ளஸ் mgh, கீழே பார்த்து நான் மெஷர் பண்ணேன்னா மைனஸ் mgh. ஸோ எனக்கு வந்து யூஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் mgh தான் என்னோடய பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ நான் இங்கேருந்து எவ்வளோ ஹைட்டு போகிறேனோ ஹாஃப் செகண்டில், ஸோ ஹாஃப் செகண்டில் எவ்வளோ ஹைட்டு போகிறனோ அதுதான் அந்த h வேல்யூ. இப்போ அந்த ஹெச்சை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா mgh போட்டோன்னா இதுக்கு எடுத்த பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இங்கேருந்து த்ரோ பண்ணுறேன். ஐ எம் கோயிங் டு அப்ளை நியூட்டன்ஸ் ஈக்குவேஷனு. ஸோ y0 + ut + half at ஸ்கொயரு. y0 வந்து இனிஷியலி ஆரிஜினில் இருக்கனால y0 0, ஜியோட வேல்யூ வந்து ஏவோட வேல்யூ -g இல்லையா? ஸோ இப்போ வாட் இஸ் த இனிஷியல் வெலாசிட்டி? சரி, அப்போர்டு பார்த்துருக்கிறது பாசிட்டிவ். ஸோ ப்ளஸ் 9.8 போடணும். ஸோ யூவோட வேல்யூ ப்ளஸ் 9.8. டைம் வந்து என்னது? டைம் வந்து 1/2 மைனஸ் g/2, டைம் வந்து 1/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்னோட y வேல்யூ வில் ரெப்ரசன்ட் மை ஹைட். கரெக்டாக? ஸோ ஃபைனலி ஐ வில் கெட் ஆன்சர் அஸ் திஸ் ஒன். ஹைட் வந்து 3.067 மீட்டர்னு. ஸோ இதை போய் நான் டேரெக்டாக நான் ஹெச்சோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன்னா mgh ஆன்சர் என்ன வருது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து கொஷினில் வந்து எங்கேயுமே வந்து ஜியோட வேல்யூ 10ன்னு எடுத்ததுன்னு சொல்லலை. ஸோ நீங்களாக 10 எடுத்துக்கூடாது. ஸோ 9.8 வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா வாட் ஆன்சர் வில் கெட் 14.3 ஜூல்ஸ். பொட்டன்ஷியல் எனர்ஜி இல்லை, எந்த எனர்ஜிக்குமே யூனிட் வந்து ஜூல்ஸ் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ 13.3 அப்படின்றது எனக்கு ஆன்சராக வருது. ஓகே, ரைட். இப்போ அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். சரி, இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டிக்கல் இஸ் மூவிங் ஆன் அ ஃப்ரிக்ஷன்லெஸ் xy plane. A particle moving in a frictionless xy plane, it is acted upon a conservative force. So a particle moving on a frictionless surface, so friction force அங்கே இருக்காது. A particle is moving on a frictionless xy plane, it is acted upon by conservative force described by the potential energy function. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகுது, அதால் ஏற்பட்ட பொட்டன்ஷியல் எனர்ஜியை கொடுத்துருக்கேன். நல்லா கவனிங்க, ஒரு மாஸ் ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸில் இருக்குது, அது மேலே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகுதான். ஆக்டட் அப்பான் பை அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் டிஸ்கிரைப்டு பை த, ஸோ அந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸால் ஏற்பட்ட பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் டிஸ்கிரைப்டு பை 1/2k x² + y² + z², where k is a constant. இப்போ என்ன கேட்குறான்னா, derive an expression for force acting on the particle. அந்த பார்ட்டிக்கல் மேலே, அந்த பார்ட்டிக்கல்
ஆக்ட் ஆகக்கூடிய அந்த பார்ட்டிக்கல் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டான்னா அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய ஃபோர்ஸையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் மை பொட்டன்ஷியல் எனர்ஜி. சி 1/2 kx² + y². இப்போ நம்மளோட ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் என்னது? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கும் இதுக்கும் இப்போ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மோர் தென் ஒன் வேரியபிள் எக்ஸ் ஒய் இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை ஈக்குவேஷன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மைனஸ் இருக்குது, ஐ கேப்பு, இந்த 3 டேர்ம்ஸை தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இந்த ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா தட் இஸ் மை ஃபைனல் ரிசல்ட். ஸோ dou u by dou x கண்டுபிடிக்கணும், which is nothing but ordinary differentiation with respect to x, y and z as constant. ஸோ நான் நார்மல் டிஃப்ரென்சியேஷன் தான் பண்ண போகிறேன் இந்த இதை. ஸோ 1/2 kx² + 1/2 ky². பட் எதை கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும்? ஒய்யும் ஜெட்டையும். ஸோ இது d/dxை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் I'll get this term and this term. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த 1/2 kன்றது கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துட்டேன். இந்த கேஸில் என்னது இருக்குது? 1/2 k y² இருக்குது. சி இங்கே 1/2 கான்ஸ்டன்ட், கேயும் கான்ஸ்டன்ட், y is also constant. இந்த டிஃப்ரென்சியேஷனை பொறுத்த வரைக்கும் y is also constant பிகினிங்லேயே சொல்லிட்டோம். ஸோ அதனால் இது என்டையர் டேர்ம் கான்ஸ்டன்ட். ஸோ அதோட ஆன்சர் 0ன்னு வருது. பட் இதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணிங்கன்னா 2xன்னு வரும். 2 will get cancelled. You will get final answer is kx. புரியுதா? ரைட். இப்போ dou u by dou y பண்ணிங்கன்னா what you have? இது மாதிரி டிஃப்ரென்சியேஷன் எக்ஸ் அண்ட் ஜெட்டையும் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும். ஆர்டினரி டிஃப்ரென்சியேஷன் தான். ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். உள்ளே மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இங்கே எக்ஸ் அண்ட் ஜெட் டேர்ம்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ என்டையர் திஸ் டேர்ம் 1/2 kx² இஸ் என்டையர் டேர்ம் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதோட ஆன்சர் 0. இதை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ky. ஸோ 0 + ky is our answer. ஓகே, ரைட். ஸோ நம்ம இதோடதையும் கண்டுபிடிச்சிட்டோம், இதோடதையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அங்கே பாருங்கள், dou u by dou z என்ன வரும்? dou u by dou z பண்ணிங்கன்னா சி இங்கே dou u by dou z பண்ணும்போது x and y are constant. ஸோ இது என்டையர் டேர்மே கான்ஸ்டன்ட். ஸோ டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 0. புரியுதா? எஸ். ஸோ நான் கண்டுபிடிச்ச எல்லா இதையும் நான் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் I will get answers -kxi cap + -ky j cap. ரைட்ப்பா, ஓகே, குட். ஸோ அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கான் பாருங்கள். என்ன கொடுத்துருக்கான்? See, 2 springs of spring constant 1500 Newton/meter. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், ஒரு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இருக்குன்னு சொன்னால அதோட வேல்யூ கொடுத்துருக்கான். 2 springs of spring constant 1500 and another one is 3000 are stretched with the same force. ஸோ 1500 உள்ள ஒரு ஸ்ப்ரிங்கும் 3000 உள்ள ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் உள்ள ஸ்ப்ரிங் ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறான்? சேம் ஃபோர்ஸால் ஸ்ட்ரெச் பண்ணுறானா, சேம் ஃபோர்ஸால் புல் பண்ணுறான். calculate the ratio of their potential energy. ஓகே, சி ரேஷியோ ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னது? ஃபஸ்ட்டு 1500 கொடுத்துருக்கான். ஸோ u1/u2. ஏன்னா ஃபஸ்ட்டு 1500ன்றது அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி டிவைடட் பை 3000 அதுதான் பண்ணணும். ஏன்னா ஜஸ்ட்டு ஃபைனலாக என்ன கொடுத்துருக்கான்? கம்ப்யூட் த ரேஷியோ ஆஃப் தேர் பொட்டன்ஷியல் எனர்ஜி இவ்வளோ தான் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு 1500 கொடுத்துருக்கனால u1/u2 you need to do it. ஸோ கவனிங்க இந்த ப்ராப்ளம் என்னென்னு. ஸோ இது வந்து என்னோடய ஸ்ப்ரிங்கு. ஓகே, இந்த ஸ்ப்ரிங்கை வந்து ஜஸ்ட் நான் ஹேங் பண்ணி விட்டுட்டேன். ரைட்டா? இப்போ இந்த ஹேங் பண்ணி விட்ட ஸ்ப்ரிங்கை நான் வந்து டவுன்வர்டு பார்த்து இது வந்து எண்டுப்பா. ஸ்ப்ரிங்கு ஒரு சைடு அட்டாச்சாக இருக்குது, இந்த சைடு ஃப்ரீயாக இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்? ரெண்டு ஸ்ப்ரிங்குமே சேம் ஃபோர்ஸ். இது ஒரு ஸ்ப்ரிங் k 1500, இது 3000. ரெண்டுத்துக்குமே சேம் ஃபோர்ஸ் புல் பண்ணுறேன்னா சேம் ஃபோர்ஸால் புல் பண்ணுறேன். இதில் எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் வருது? x1. இதில் எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் வருது? x2. கரெக்டாக இல்லையா? எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் வந்ததுன்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? சரி, ஒரு ஸ்ப்ரிங்கை நான் இப்படி புல் பண்ணுறேன் ஃபோர்ஸ் எஃபோட. பட் எவ்வளோ தூரம் அது ஸ்ட்ரெச் ஆகும்? அது கண்டினியூஸாக ஸ்ட்ரெச் ஆகிட்டே இருக்குமா என்ன? அப்போல்லாம் ஸ்ட்ரெச் ஆகாது. வாட் வில் ஹேப்பன் இஸ், இது எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் ஆகுன்றது எப்படின்னா, சரி டவுன்வர்டு பார்த்து நான் கொடுத்த ஃபோர்ஸ் எஃப், பட் அப்போர்டு பார்த்து என்ன இருக்கும்? ஸ்ப்ரிங்கு அதை அப்போஸ் பண்ணல. ஸோ நான் என்னென்னா என்னோடய டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு வாட்? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், equal and opposite body. So this is my applied force. இது வந்து magnitude of spring force k1 into x1. இப்போ magnitude of spring force k1 into x1. அதே மாதிரி இதுக்கும் இப்போ இதுக்கு வந்து x1 is the extension. இப்போ இதுக்கு வந்து நான் அதே f force full பண்ணுறேன். f is equal to k2 into x2 வரும் spring force. So f should be equal to spring force.
ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணால் ஐ வில் கெட் த x1 வேல்யூ. x1 வேல்யூ இங்கே என்ன வருது? f by k1. இங்கே x2ஓட வேல்யூ என்ன வருது? x2 is equal to f by k2. கரெக்டாக இல்லையா? இந்த டேர்ம்லேருந்து இது எழுதுகிறேன். ரைட். ஸோ இப்போ x1 and x2 வேல்யூ தெரிஞ்சிருச்சு. எப்போல்லாம் நம்மளுக்கு x1 and x2 தெரிஞ்சிருச்சுன்னா வாட் இஸ் ஸ்ப்ரிங்கோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது? half k x ஸ்கொயர். கரெக்டாக? இது ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கோடது, இது ரெண்டாவது ஸ்ப்ரிங்கோடது 1/2 k2 x2 ஸ்கொயர். ஸோ இதோட ரேஷியோ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிங்க. x1 இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? I can substitute this term. x2 இருக்க இடத்துல I can substitute this value. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், கேன்சல்ஸ் பண்ணிங்கன்னா ஃபைனலி k2 by k1 ரேஷியோ போட்டிங்கன்னா 2:1. ஸோ u1 by u2 is equal to 2:1 is the answer. கரெக்டாப்பா? ரைட். ஸோ எதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், நம்ம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் எழுதுங்க. ஓகே. ஸோ இந்த நம்ம சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறப்ப until then bye from Nagarajan. All the best.